ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்கு அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நாம இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவனமாக நீங்கள் செயல்படணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் போயிடலாமா அதில் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணுறீங்க. இது ரொம்ப தவறானது. இப்போ வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல இப்போ ஆல்ரெடி உங்கள் கையில் ஒரு சீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் கலந்துக்காதீங்க. ஏன்னா 3 ரவுண்டில் இருந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகி மீதி இருக்க சீட்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரும். ஒருவேளை சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டு இப்போ தான் பாஸ் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க. சில பேர் நீட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலான்னு சொல்லி வந்திருப்பாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் விட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பசங்களாம் சரி வாங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா சில நல்ல நல்ல காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சீட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது முக்கியமாக எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில காலேஜில் கொஞ்சம் டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜில் கூட சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து யார் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தயவுசெய்து ஏற்கனவே நீங்கள் வந்து இந்நேரம் சீட் வந்து கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் வந்து கலந்துக்க வேணாம். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் தயவுசெய்து இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி நமக்கு வந்து தேவையான சரியா அதாவது இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் இந்த 3 விஷயத்தை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதாவது 3 கோட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? இதில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எந்த கட் ஆஃபில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒகேஷனலுக்கு தனியாக அதே மாதிரி நம்மளோட ஜென்ரலுக்கு தனியாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா தனித்தனியாக லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இயருக்கு நீங்கள் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. சரியா? அதெல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக 4ஆம் தேதி நமக்கு வந்து வேகன்சி லிஸ்ட் வந்துடும். வேகன்சி லிஸ்ட் வந்தோடனே நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜ் நல்ல காலேஜில் சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். சரியா? அதனால் மறந்துடாதீங்க. உங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.